வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. கடல் சங்குகள், கடினமான பாறைகள், நத்தை ஓடுகள், அப்புறம் சரியாக 110 முட்டைகளின் வெள்ளை கரு. இதையெல்லாம் ஒன்னா கலந்து ஒரு பெரிய பானையில ஊற்றினால் என்ன நடக்கும்? கேக்குறதுக்கே கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கு. ஆமா, இத கேக்கும்போது ஏதோ ஹாரி பாட்டர் கதையில வர்ற சூனியக்காரி தயாரிக்கிற ஒரு மாயாஜால கலவை மாதிரி தோணுது இல்லையா? ஆனா இந்த பொருட்களை எல்லாம் மிக துல்லியமான அளவீடுகள்ல கலந்தா இரும்பையும் தாமரத்தையும் கூட கரைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வீரியமான திரவம் கிடைக்கும்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா அதுதான் உண்மை. உங்களை இந்த ஆழமான உரையாடலுக்கு வரவேற்கிறேன். தகவல் பெருவெள்ளத்தில் சிக்கிக் கொள்ளாமல் உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான அறிவை மட்டும் சுவாரஸ்யமாக வழங்குவதுதான் இந்த ஆய்வின் நோக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு பழங்கால அறிவியல் பொக்கிஷம். அதாவது சித்த மருத்துவத்திலும் ரசவாதத்திலும் மிக முக்கியமான நூலான போகர் 7000 நூலிலிருந்து எடுக்கப்பட்ட பாடல்கள்தான் நமது இன்றைய மூல ஆதாரங்கள். சரியா சொன்னீங்க. குறிப்பா கடுங்காரச் சீனீர் தயாரிக்கும் முறையை விளக்கும் பாடல்கள் 34 மற்றும் 35. ஆமா, இது ஏதோ சாதாரண பழங்கால பாடல் அல்ல. ஒரு மிக நவீனமான வேதியியல் ஆய்வு கூடத்தின் அந்த ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லக்கூடிய துல்லியமான செய்முறை விளக்கம். கண்டிப்பா இதை ஒரு வேதியியல் அதிசயம் என்றே சொல்ல வேண்டும். இப்போ பாத்தீங்கன்னா, நவீன கருவிகளோ மைக்ரோஸ்கோப்புகளோ இல்லாத காலகட்டத்தில் எழுதப்பட்ட இந்த வரிகள் இன்றைய நவீன அறிவியலை நிஜமாவே மலைக்க வைக்கின்றன. நாம் இதை வெறுமனே மேலோட்டமாக படிக்கப் போவதில்லை. சரி, இதை விரிவாக பிரித்து பார்ப்போம். ஒவ்வொரு வார்த்தையாக பிரித்து அதன் வேர்ச்சொல் என்ன, தற்கால பொருள் என்ன, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த விசித்திரமான பொருட்களின் சேர்க்கைக்கு பின்னால் இருக்கும் ஆழமான அறிவியல் பின்னணி என்ன என்பதைத்தான் இன்று நாம் அலசப் போகிறோம். ஆமா, மேலும் அடுத்தடுத்த பாடல்களான 36 மற்றும் 37 கூறப்பட்டுள்ள உலோகங்களை எப்படி மருந்தாக மாற்ற இந்த திரவம் பயன்படுது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். அருமை. போகர் 7000 நூலின் 34வது பாடலின் முதல் பாதினை எடுத்துக்கொள்வோம். அந்த வரிகளிலுள்ள வேதியியலை உடைத்து பார்ப்போம். அந்த வரிகளை சற்று வாசிப்பீர்களா? ஓ, நிச்சயமாக. அந்த முதல் 4 வரிகள் இதோ. காரத்தின் செயநீரைச் சொல்லக் கேளு, கடிதான கற்சுண்ணம் சேரி 2, நாரத்தின் நட்டண்ணீர் சேர்த்தானெட்டு, நலக்கரைத்து 4 நாள் தெளிவை வாங்கி. வாவ்! இந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றாக பிரித்து பார்ப்போம். இப்ப முதல்ல காரத்தின் செய்நீர். காரம் என்றால் தற்கால வேதியியலில் நாம் குறிப்பிடும் ஆல்கலைன் அல்லது பேஸ் தன்மை கொண்ட பொருள். செய்நீர் என்றால் ஏதோ செயல்படும் நீர் என்று தோன்றுகிறது. ஒரு பொருளை கரைக்கவோ பிரிக்கவோ அல்லது உருமாற்றவோ பயன்படும் ஒர்க்கிங் சால்வெண்ட் என்று இதை எடுத்துக்கொள்ளலாமா? மிகச்சரி. செயநீர் என்பது ஒரு வீரியமான வேதியியல் கரைசல், அதாவது ஒரு கெமிக்கல் சால்வெண்ட். இந்த சேநீரை உருவாக்குவதற்கான அடிப்படை பொருட்களைத்தான் அடுத்த வரியில் சொல்றாரு. கடிதான கற்சுண்ணம் என்றால் பாறைகளிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கடினமான கல் சுண்ணாம்பு. அதான் கால்சியம் ஆக்சைடு. ஓஹோ, அந்த கல் சுண்ணாம்பா? ஆமா, இது சரி 2 அளவு எடுக்கச் சொல்றாரு. சேர் என்பது பழங்கால எடை அளவீடு. ஒரு சேர் என்பது தோராயமாக 1 கிலோ அல்லது 1 லிட்டருக்கு சமம். ஒரு நிமிஷம், அப்படியானால் 2 கிலோ கல் சுண்ணாம்பை எடுக்க வேண்டும். இது ஏதோ சின்ன கிண்ணத்தில் செய்யும் சோதனை அல்ல, ஒரு பெரிய தொழிற்சாலை அளவிலான தயாரிப்பு மாதிரி இருக்கே. ஆமா, அது ஒரு பெரிய ஸ்கேல் ப்ராசஸ் தான். அடுத்து நாரத்தின் நற்றண்ணீர் சேர்தான் 8 என்று வருகிறது. அதாவது 8 லிட்டர் நல்ல தண்ணீர் சேர்க்க வேண்டும். 2 கிலோ சுண்ணாம்பிற்கு 8 லிட்டர் தண்ணீர். இதை சேர்க்கும்போது அங்கே ஒரு பெரிய வேதியியல் வினை நடக்குமே. அதுலதான் போகரின் அறிவியல் ஒளிந்திருக்கிறது. கல் சுண்ணாம்பை, அதாவது கால்சியம் ஆக்சைடை நீரில் கலக்கும்போது அது நீர்த்த சுண்ணாம்பாக மாறுகிறது. கால்சியம் ஹைட்ராக்சைடா மாறுது. இது மிக அதிக வெப்பத்தை உமிழும் ஒரு வேதியியல் வினை. எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஆமா ஆமா, தண்ணி அப்படியே கொதிக்கும். சரியா சொன்னீங்க. எந்த நெருப்பும் இல்லாமல் அந்த 8 லிட்டர் தண்ணீரும் அப்படியே கொதிக்கும். அந்த வெப்பம் தணிந்த பிறகுதான் அடுத்த வரி வருது. நலக்கரைத்து 4 நாள் தெளிவை வாங்கி. இந்த கலவையை நன்றாக கரைத்து 4 நாட்கள் அப்படியே அசையாமல் வைக்க வேண்டும். 4 நாட்கள்?
இது நாம் இன்று காஃபி கொட்டைகளை ஊற வைத்து பயன்படுத்தும் கோல்ட் ப்ரூ காஃபி தயாரிக்கும் முறை போலவோ அல்லது நவீன ரசாயன கூடங்களில் நடக்கும் டீகான்டேஷன் முறை போலவோ இருக்கிறது இல்லையா? அதேதான். புவியீர்ப்பு விசையை பயன்படுத்தி கரையாத வண்டல் மற்றும் அசுத்தங்களை எல்லாம் கீழே தங்க வைத்துவிட்டு மேலே மிதக்கும் மிக தெளிவான ஆனா அதிக காரத்தன்மை கொண்ட தூய்மையான நீரை மட்டும் தனியாக பிரித்தெடுக்கிறாரு. அந்த பொறுமைதான் இங்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். 4 நாட்கள் காத்திருப்பதன் மூலம் எந்த இயந்திர வடிகட்டியும் இல்லாமல் புவியீர்ப்பு விசையே ஒரு ஃபில்டராக பயன்படுத்துகிறார்கள். ஆமாம், மேலே கிடைக்கும் அந்த தெளிவுதான் அடுத்த கட்ட வினைகளுக்கு அடிப்படையான காரநீர். சரி, இப்போ நம்ம கிட்ட 8 லிட்டர் தெளிவான கார நீர் இருக்கு. ஆனா 4 நாட்கள் கழித்தும் அதில் கண்ணுக்கு தெரியாத நுண் அசுத்தங்கள் மிதந்து கொண்டுதானே இருக்கும். நவீன ஃபில்டர் பேப்பர்கள் இல்லாத அந்த காலத்தில் அந்த நீரை எப்படி முழுமையாக சுத்திகரித்தார்கள்? அந்த சவாலைத்தான் போகர் அடுத்த வரிகளில் எதிர்கொள்கிறார் என்று நினைக்கிறேன். கண்டிப்பா. அதற்கான விடை அடுத்த 4 வரிகளில் இருக்கு. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஆரத்தின் அண்டமென்ற சொன்னந்தானும் அடுக்காக விரண்டு பல முந்தெளிவிற் போட்டு பாரத்தில் அண்டமது 110 பாங்காக வெண்கருவை ஒன்றில் வாரே. இத நான் கொஞ்சம் பிரிக்க முயற்சிக்கிறேன். அண்டம் என்ற சுண்ணம். இப்போ அண்டம் என்றால் முட்டை. அப்படியானால் முட்டை ஓட்டின் சுண்ணாம்பு, எக் ஷெல் கால்சியம். இதை 2 பழம் அளவு எடுக்க வேண்டும். ஒரு பழம் என்பது சுமார் 35 கிராம். ஆமா, கரெக்ட். அப்படியானால் 70 கிராம் முட்டை ஓட்டுச் சாம்பலை முன்தெளிவில் போட்டு, அதாவது நாம் முன்பு 4 நாட்கள் காத்திருந்து எடுத்தோமே அந்த தெளிந்த நீரில் கலக்க வேண்டும். இதுவரை எல்லாமே லாஜிக்காகத்தான் செல்கிறது. ஆனால் இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாக மாறுகிறது. எந்த இடத்த சொல்றீங்க? அந்த அடுத்த வரி, பாரத்தில் அண்டமது 110 பாங்காக வெண்கருவை ஒன்றில் வாரே. 110 முட்டைகள். ஆமா, அதாவது 110 முட்டைகளை எடுத்து கவனமாக அதன் வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக பிரித்து இந்த கரைசலில் சேர்க்க வேண்டும் என்கிறார் போகர். இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், ஒரு நிமிஷம், இங்கேதான் நாம் சற்று ஆழமாக யோசிக்க வேண்டும். 110 முட்டைகள், இது என்ன விசித்திரமான கணக்கு? ஏன் 100 இல்லை, 150 இல்லை, சரியாக 110 முட்டைகளின் வெள்ளைக்கரு? இது ஏதோ பாடல் சீராக அமைய வேண்டும் என்பதற்காக கவிதை நயத்தில் சொன்னதா, அல்லது இந்த அளவு வீரியமான காரநீருக்கு இவ்வளவு புரதம் தேவை என்ற ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ இருக்கிறதா? இது வெறும் கவிதை அல்ல, மிக துல்லியமான வேதியியல் கணக்கீடு. முட்டையின் வெள்ளைக்கரு, அதாவது ஆல்பிமின் என்பது மிக சிறந்த ஒரு புரதப் பொருள். அதை ஏன் அந்த ஆசிட் போன்ற கார நீரில் ஊற்ற வேண்டும்? புரதத்தை அதிக காரத்தன்மை அல்லது அமிலத்தன்மையுள்ள திரவத்தில் சேர்க்கும்போது டீநேச்சுரேஷன் எனப்படும் மூலக்கூறு சிதைவு ஏற்படும். ஓ, அதாவது அந்த முட்டை கரு வேக வைத்தது போல திரியத் தொடங்கும், அப்படிதானே? அதைவிட நுட்பமானது. அந்த புரத மூலக்கூறுகள் அவிழ்ந்து கரைசலுக்குள் கண்ணுக்கு தெரியாத ஒரு வலை போல மாறும். ஒரு மைக்ரோஸ்கோபிக் நெட் மாதிரி. இந்த வலை மெதுவாக கீழே இறங்கும்போது இது ஒரு ஸ்பாஞ்ச் போல செயல்படும். ஆமா, புவியீர்ப்பு விசையினால் கீழே தங்காத கரைசலில் ஆங்காங்கே மிதந்து கொண்டிருக்கும் மிக நுண்ணிய அசுத்தங்களையெல்லாம் இந்த வலை தன்னுள் ஈர்த்து பிணைத்துக் கொண்டு வண்டலாக கீழே படிந்துவிடும். வாவ்! இது நம்பவே முடியாத அளவுக்கு ஆழமான வேதியியல் அறிவு. ஒரு பிணைப்பானாக, ஒரு வடிகட்டியாக முட்டை புரதத்தை பயன்படுத்துவது என்பது மிகச்சிறந்த தொழில்நுட்பம். சரி, அசுத்தங்களை நீக்க வெள்ளைக்கருவை பயன்படுத்தினார், அது எனக்கு புரிகிறது. ஆனால் எதற்காக கல் சுண்ணாம்போடு முட்டை ஓட்டுச் சுண்ணாம்பையும் சேர்க்க வேண்டும்? சுண்ணாம்பென்றால் எல்லாம் ஒன்றுதானே? அங்கேதான் சித்தர்களின் அந்த பரந்த சிந்தனை வெளிப்படுகிறது. கல் சுண்ணாம்பு என்பது முரட்டுத்தனமான காரத்தன்மையை கொடுக்கும். ஆனால் முட்டை ஓடு என்பது உயிரியல் ரீதியாக உருவான சுண்ணாம்பு, அதாவது பயோமினரல்ஸ். உயிரியல் சுண்ணாம்பு. ஆமா, அதில் கால்சியத்தோடு உடலுக்கு தேவையான பல நுண்சத்துக்களும் உள்ளன. ட்ரேஸ் மினரல்ஸ்னு சொல்லுவோம்ல, அது. மேலும் அதன் மூலக்கூறு கட்டமைப்பு மிகவும் மிருதுவானது. பலவிதமான கால்சியம் மூலங்களை ஒன்றாக சேர்க்கும்போது அந்த செயினீர் ஒரு முழுமையான ஸ்டேபிளான திரவமாக மாறுகிறது. கல் சுண்ணாம்பின் வலிமை, ஓட்டை ஓட்டின் நுட்பம், முட்டை கருவின் சுத்திகரிப்பு, இது ஒரு முழுமையான அறிவியலாக விரிகிறது. நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு அடா இவ்ளோ அட்வான்ஸ்டா இருக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டால் சற்று பொறுங்கள். ஏனென்றால் போகர் இந்த உயிரியல் சுண்ணாம்போடு நிற்கவே இல்லை. அடுத்த பாடலான 35வது பாடலில் அவர் சொல்லும் பொருட்களை கேட்டால் நிஜமாகவே இது ஏதோ சூனியம் வைப்பது போலத்தான் தோன்றும்.
அந்த வரிகளை பார்ப்போமா? கண்டிப்பா. 35வது பாடலின் முதல் பாதி வரிகள் இதோ. வார்த்துமே முன்தெளிவிற்கூட கூட்டி மதித்ததங்கொன்றாக வைத்துக்கொண்டு பார்த்துமே நண்டுனத்தை நாரகமாம் வண்டு நளினமான் சங்கு சிப்பி ஐந்தும் சுட்டு. இப்போ முட்டை கருவை முன்பு தயாரித்த கார நீரோடு சேர்த்து கலக்க வேண்டும். அது புரிகிறது. ஆனால் ஒரு நிமிஷம். பார்த்துமே நண்டு, நத்தை, நீர்வண்டு, அதோடு சங்கு மற்றும் சிப்பி, இந்த 5ஐயும் சுட்டு சாம்பலாக்க வேண்டும் என்கிறார். இதை கேட்கும்போது என்னடா இது, மருத்துவமா அல்லது பில்லி சூனியமா என்று உங்களுக்கும் தோன்றலாம். எனக்கும் அதே சந்தேகம்தான் வந்தது. ஒரு வேதியியல் கலவையில் நீர்வண்டுக்கும் நத்தைக்கும் என்ன வேலை? வெளிப்படையாக பார்க்கும்போது இது விசித்திரமாக தான் தெரியும். ஆனா இதன் பின்னால் உள்ள அறிவியல் மிக மிக துல்லியமானது. சங்கு, சிப்பி, நண்டு ஓடு, நத்தை ஓடு, நீர்வண்டின் ஓடு ஆகிய அனைத்திலும் இயற்கையாகவே அபரிமிதமாக இருப்பது கால்சியம் கார்பனேட். ஓஹோ, மீண்டும் கால்சியமா? முட்டையோடு பத்தாது என்று இப்போது கடல்வாழ் உயிரினங்களின் கால்சியத்தையும் கொண்டு வருகிறாரா? ஆமா. ஆனா ஏன் இந்த குறிப்பிட்ட 5 உயிரினங்கள்? சங்கு மற்றும் சிப்பி கடலின் ஆழத்தில் இருப்பவை. நண்டு நிலமும் நீரும் கலந்த பகுதியில் இருப்பது. நத்தை நிலத்தில் வாழ்வது. நீர்வண்டு நன்னீரில் இருப்பது. வெவ்வேறு இயற்கை சூழலில் வாழ்ந்து அங்கிருக்கும் தாதுக்களை தங்கள் உடலுக்குள் உறிஞ்சு அதை தன் ஓடாவ மாற்றிய உயிரினங்கள் இவை. அப்போ அந்த ஓடுகளை எரிக்கிறாரா? சரியா சொன்னீங்க. இவற்றை நெருப்பிலிட்டு சுட்டு எரிக்கும்போது அதில் உள்ள கரியமில வாயுவும் கரிமப் பொருட்களும் வெளியேறிவிடுகின்றன. மீதம் இருப்பது என்ன தெரியுமா? மிக தூய்மையான, வீரியமிக்க, எளிதில் வினைபுரியக்கூடிய உயிரியல் சுண்ணாம்பு சாம்பல். வாவ்! அதாவது அவர் கால்சியத்தை மட்டும் எடுக்கவில்லை, நிலம், கடல், நன்னீர் என்று பல சூழல்களிலிருந்து பெறப்பட்ட பலவிதமான மூலக்கூறு கட்டமைப்புகளை ஒரே கரைசலில் கொண்டு வருகிறார். சாதாரண சுண்ணாம்பை விட இது போன்ற பயோ அவைலபிள் கால்சியம்கள் மனித உடலாலும் அடுத்தடுத்த வேதிப்பொருட்களாலும் மிக எளிதாக ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லவா? மிக துல்லியமாகச் சொன்னீர்கள். இது ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் கால்சியம் மேட்ரிக்ஸ். சரி, இப்போது 35வது பாடலின் 2ஆம் பாதியை பார்ப்போம். தூர்த்துமே நீற்றியே எய்ந்துமிரு பலந்தான் துப்புரவாய் முன்னீரிற் கூடப் போட்டு வெறுத்துமே வெடியுப்புச் சுண்ணத்தோடு மிடுக்கான சீனம் என்ற சுண்ணம் தானே. நீற்றியே ஏய்ந்துமிரு பலந்தான், அதாவது எரித்து நீற்றிய அந்த 5 பொருட்களின் சாம்பலிலிருந்து சரியாக 2 பலம் அளவு எடுத்து முன்னீரிற் கூட போட்டு அந்த முட்டைக்கரு கலந்த கார நீரில் சேர்க்க வேண்டும். அடுத்து வருவது வெடியுப்புச் சுண்ணம் மற்றும் சீனம் என்ற சுண்ணம். இப்போ வெடியுப்பு என்றால் பொட்டாசியம் நைட்ரேட், சீனாக்காரம் அல்லது படிகாரம் என்பதையே சுருக்கமாக சீனம் என்று குறிப்பிடுகிறார். இவை இரண்டும் எதற்காக இங்கே வருகின்றன? இதை நாம் ஒரு பெரிய பின்னணியோடு ஒப்பிட்டு பார்த்தால் முதலில் படிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். படிகாரம் என்பது தற்கால நீர் சுத்திகரிப்பில் நாம் பயன்படுத்தும் ஒரு சிறந்த ஃப்ளாக்குலண்ட், அதாவது மிதக்கும் துகள்களை திரட்டும் பொருள். எனக்கு இதை ஒரு உதாரணத்தோடு சொல்ல தோன்றுகிறது. படிகாரம் என்பது ஒரு வேதியியல் மேய்ப்பன் போல செயல்படும்னு சொல்லலாமா? திரவத்தில் ஆங்காங்கே மிதக்கும் நுண்ணிய அசுத்தங்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு மந்தையை சேர்ப்பது போல சேர்த்து கனமாக்கி கீழே தள்ளிவிடும். சரியா? ஹஹா, மிக அருமையான ஒப்பீடு. ஆமா, முட்டையின் வெள்ளைக்கரு ஒரு பிணைப்பானாக வேலை செய்தாலும் படிகாரம் அதை இன்னொரு படி மேல கொண்டு சென்று திரவத்தை 100% பளிங்கு போல தூய்மையாக்கிவிடும். அப்போ அந்த வெடியுப்பு? அடுத்து வருவது வெடியுப்பு, பொட்டாசியம் நைட்ரேட். இது ஒரு மிகச்சிறந்த ஆக்சிடைசர். நாம் தயாரித்துக் கொண்டிருக்கும் இந்த செய்யநீருக்கு கடினமான உலோகங்களை அரித்து துளைக்கும் வல்லமையை கொடுப்பதே இந்த வெடியுப்பு தான். இதையெல்லாம் இணைத்து பார்க்கும்போது இது இன்றைய நவீன மருந்து தயாரிப்பு நிறுவனங்களில் பின்பற்றப்படும் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் போன்றே இருக்கிறது. எந்த பொருளை எந்தெந்த சூழலிலிருந்து எடுக்க வேண்டும், எவ்வளவு அளவு, எத்தனை நாள் ஊற வைக்க வேண்டும் என்று அடுக்கிக் கொண்டே போகிறார். ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை வகையான பொருட்களை சேர்த்து இந்த கடுங்கார சேநீரை ஏன் உருவாக்க வேண்டும்? இதன் இறுதி நோக்கம்தான் என்ன? அதான், இதன் இறுதி நோக்கம் உலோகங்களை மனித உடலுக்கு மருந்தாக மாற்றுவது. அடுத்தடுத்த பாடல்களான 36 மற்றும் 37 இதைத்தான் செய்கிறார். துரிசு, சாரம், நாகம், வெள்வங்கம், கருவங்கத்தோடு, தாமிரம் போன்ற கொடிய நச்சுத்தன்மை கொண்ட கடினமான உலோகங்களை இந்த செய்நீரில்தான் ஊற வைக்கிறார்.
ஓ, அந்த உலோகங்களின் நச்சை நீக்கவா? ஆமா, பல்வேறு கால்சியம், வெடியுப்பு, படிகாரம் மற்றும் முட்டைப்புரதம் ஆகிய ஒன்றிணைந்து உருவான இந்த சூப்பர் திரவத்துக்கு அந்த உலோகங்களின் அணு பிணைப்புகளை உடைக்கும் சக்தி இருக்கிறது. உலோகங்களின் நச்சுத்தன்மையை நீக்கி மனித குடலால் உறிஞ்சக்கூடிய நுண்மருந்தாக மாற்றுவதற்கு இந்த திரவமே அடித்தளமாக அமைகிறது. ஆக, இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இயற்கை வளங்கள், கடல்வாழ் உயிரினங்கள், உலோகங்கள் மற்றும் வேதிப்பொருட்களை இவ்வளவு அறிவியல் பூர்வமாக சித்தர்கள் கையாண்ட விதம் நம்மை மலைக்க வைக்கிறது. இது ஏதோ குருட்டாம்போக்கில் காட்டில் கிடைத்ததை அரைத்து குடித்ததல்ல. 110 முட்டைகள், சரியாக 2 பழமளவு, 4 நாட்கள் காத்திருப்பு, பலவிதமான கால்சியம் சோர்ஸ்கள், இது பல 100 முறை பரிசோதித்து உறுதி செய்யப்பட்ட ஒரு மிக கடுமையான கெமிக்கல் இன்ஜினியரிங். முற்றிலும் உண்மை. அவர்கள் இயற்கையை வெறும் கண்ணால் மட்டும் பார்க்கவில்லை, அதன் நுண் அணுக்களின் தன்மையையும் வேதியியல் வினைகளையும் மிக ஆழமாக புரிந்து வைத்திருந்தார்கள். உங்களை ஒரு இறுதி சிந்தனையோடு விட்டு செல்ல விரும்புகிறேன். நவீன வேதியியல் என்பது 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில்தான் ஒவ்வொரு வேதிப்பொருளின் மூலக்கூறுகளையும் பிரித்து அறியத் தொடங்கியது. மைக்ரோஸ்கோப்கள், ஸ்பெக்ட்ரோமீட்டர்கள் என்று பல கருவிகள் வந்த பிறகுதான் நாம் மூலக்கூறுகளை பார்த்தோம். ஆனால் எந்தவொரு நவீன கருவிகளும் இல்லாத அந்த காலத்தில் குவாரியில் கிடைக்கும் கல் சுண்ணாம்புக்கும், கோழி முட்டையின் ஓட்டுக்கும், கடலில் கிடைக்கும் சங்குக்கும், சேற்றில் ஊறும் நத்தைக்கும் இடையே உள்ள அடிப்படையான வேதியியல் ஒற்றுமையை, அதாவது கால்சியம் கார்பனேட் என்ற அந்த ஆதார சுருதியை போகர் எப்படி உணர்ந்தார்? இன்னும் எத்தனை அறிவியல் உண்மைகள் இப்படி பழங்கால பாடல்களுக்குள் கவிதை போலவும் சில சமயங்களில் விடுதலை போலவும் ஒளிந்து கொண்டிருக்கின்றனவோ? அந்த தேடலை உங்களிடமே விட்டுவிடுகிறேன். இந்த ஆழமான ஆய்வில் இன்று எங்களோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் சந்திப்போம்.